வணக்கம்மா, வணக்கம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே, களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ? ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாயே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம். நன்னமிழமை பருவத்திலே முதல் எனது நாவில் அசைந்த மொழியாகி எனது தாய்மொழிக்கும், எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைந்த மொழியாகவும், எங்கள் எண்ணங்களை கூறுவதற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்த மொழியாகவும் விளங்கக்கூடிய அன்னை தமிழையும் வணங்கி மகிழ்கின்றேன். மிகச் சிறப்பானதொரு நிகழ்வில் இணையத்தின் ஊடாக இணைந்திருக்கக்கூடிய, நிகழ்வின் பின்புலமாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக நெறிய அழுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், மற்றும் பின்னூட்டங்களை வழங்க காத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், இணையத்தின் ஊடாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் சரஸ்வதி அம்மா ஆரம்பிக்கின்ற பொழுதே 35 நிமிடங்கள் என்று வரையறையை சொல்லிவிட்டார்கள். அதனால் நேரடியாக நாம் தலைப்பிற்குள் சென்று விடலாம். இன்றைய தினம் நான் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பரதனுடைய தியாக பண்பினை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல். ஏனென்றால் ராமாயணம் என்பது முழுக்க முழுக்க ராமபிரானை பற்றியது. ராமபிரான் திருமாலாக இருந்து இந்த மண்ணில் அவதரித்து எப்படியெல்லாம் ஒரு மனிதனாக பிறந்தால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி ஒரு அறம் சார்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த மண்ணில் அவதரித்த ஒரு மாபெரும் தெய்வமாக நாம் ராமபிரானை பார்க்கின்றோம். ஆனால் கம்பராமாயணத்தில் ராமபிரானுடைய கதாபாத்திரத்தை காட்டிலும் ஒரு கதாபாத்திரம் பல நூறு மடங்கு, பல கோடி மடங்கு உயர்வாக பேசப்பட்டிருக்கின்றது என்றால் அது நிச்சயமாக கம்பராமாயணத்தில் பரதனுடைய கதாபாத்திரமாகத்தான் இருக்க முடியும். ஏன் இந்த ஒட்டுமொத்த உலக காப்பியங்களையே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கூட கதை நாயகனுக்கு ஈடாக வேறு எந்த கதாபாத்திரமும் சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு காவியத்தை எழுதக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, புலவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் நம்முடைய கம்பராமாயணத்தில் கம்பர் ராமபிரானை விட பல மடங்கு உயர்த்தி காட்டி இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது பரதனாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் பரதனுடைய தியாகம் அப்படிப்பட்டது. அவருடைய தியாகத்தின் பெருமையை, மேன்மையை இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் இப்பேற்பட்ட ஒரு மனிதர்கள், இப்பேற்பட்ட பல மாந்தர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான தேவையோடு சேர்த்து ஒப்பிட்டு சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணதாசன் சொல்லுவார், காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத பாட்டு கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் அவன் எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லுவார். எல்லா தலைமுறையினருக்கும் தேவையான பாட்டு என்றால் அது கம்பருடைய பாட்டு. ஏனென்றால் அதை வெறும் ஒரு கதை போக்காக, ஒரு நாடகமாக, ஒரு காவியமாக நாம் பார்க்காமல் அதில் நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயங்கள், வாழ்க்கைக்கான அறக்கருத்துக்கள் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை உற்று நோக்கி அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் ஒரு குறிக்கோள் நிறைந்த ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையாக அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. எனவே குறிப்பாக இன்றைய தலைமுறையினருக்கு பாடம் சொல்லக்கூடிய பல கதாபாத்திரங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக நான் பார்ப்பது பரதனை என்பதால் இன்றைய தினத்தில் நாம் பரதனுடைய தியாக பண்பினை பற்றி செவியுறலாம். குறிப்பாக கம்பர் முன்னதாக இந்த காவியம் என்பது எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது, நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராம அவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்தது என்று கம்பர் சொல்லுவார். அதாவது நடையில் நின்று உயர்ந்து, எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று நின்று காட்டி வாழ்ந்து செல்வதற்காக திருமால் தோற்றமாக வந்து அவதாரம் செய்து வாழ்ந்து காட்டிய ஒரு வரலாற்றை நான் இங்கே எடுத்து சொல்ல போகின்றேன் என்று பாடியிருப்பார். அந்த நடையில் நின்று உயர்ந்த நாயகனையே வென்று உயர்ந்தவன் பரதன் என்பதை என்னுடைய கூற்றாக அல்ல, கம்பருடைய கூற்றாகவே நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இளம் தலைமுறையினர்களை
ஒட்டுமொத்த சமூகத்தை என்று கூட சொல்லிவிடலாம். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை இன்றைய காலகட்டத்தில் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது எது என்று சொல்லி பார்த்தால் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் பதவி ஆசை, பட்டத்தாசை, செல்லாசை, இப்படி எத்தனையோ ஆசைகள் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைய இளைய தலைமுறையினர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு 14 நிமிடங்கள் கூட கையில் இருக்கக்கூடிய கைபேசியை கூட தியாகம் செய்ய முடியாத இன்றைய இளைய தலைமுறையினருக்கு 14 ஆண்டு காலம் கண்ணுக்கு எதிரில் இருந்த ராஜபோக பதவிகளை, சுகபோகங்களை எல்லாம் தியாகம் செய்த பரதனே ஆகச் சிறந்த வழிகாட்டி. ஏனென்றால் வள்ளுவர் சொல்லுவார், நிலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் வான பெரிது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எது என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்முடைய மனதை அடக்கிக் கொள்வது, நம்முடைய நிலையில் இருந்து மாறாமல் சற்றும் பிறழாமல் நம்முடைய மனதை அடக்கி ஆள்வது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். எனவே மனதை அடக்கி ஆள்வது என்பது யாராலும் அவ்வளவு எளிதாக செய்ய முடியாத ஒரு செயல். அதை செய்து காட்டிய ஒரு கதை மாந்தராக நாம் பரதனை காணலாம். கொஞ்சம் நாம் கதைக்குள்ளே போவோம். நமக்கு தெரியும், கைகேயி தன்னுடைய கணவர் தசரதரிடம் 2 வரங்களை கேட்கின்றார். ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழிவெண் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று சொல்கிறார். என்று இயம்பினன் அரசன் என்றே சொல்கிறார். அதாவது ராமபிரானிடத்தில் சிற்றன்னையாகிய கைகேயி சொல்கிறாள், நீ வனத்திற்கு போக வேண்டும், என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் என்று சொல்லி, இது அரசனுடைய கட்டளை, உன்னுடைய தந்தையினுடைய கட்டளை என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது? அன்றலர்ந்த செந்தாமரை பூவை வெல்லக்கூடிய அளவிற்கு அதே திருமுகத்தோடு ராமபிரான் நடந்தான் என்பதை நாம் பார்த்தோம். காடால நடந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்போது ராமபிரான் தன்னுடைய அன்னை ஆகிய கோசலை இடத்தில் செல்கிறார். எதற்காக செல்கிறார்? அந்த நேரத்தில் பட்டம் சூட வேண்டிய, அரசனாக அமர வேண்டிய ராமபிரான் காட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. இது தன்னுடைய தாயிடத்தில் தெரிவிக்க வேண்டும் முறையாக சென்று தெரிவிக்கிறார். ராமபிரான் தெரிவிக்கிறார், கோசல இடத்தில் சொல்கிறார். அவருடைய மர உரி தரித்த அந்த கோலத்தை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய மகன் ராமபிரான் வருவார், பட்டத்தோடு பதவியோடு படை பரிவாளங்களோடு வருவார் என்று காத்திருந்தாள் அன்னை கோசலை. ஆனால் தன்னுடைய மகன் மர உரி தரித்த ஒரு கோலத்தோடு பார்த்த மாத்திரத்திலேயே கோசலைக்கு தெரிந்து விடுகிறது, ஏதோ ஒரு விபரீதம் நடக்கவிருக்கின்றது என்று தன்னுடைய மகன் ராமபிரானிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறாள்? முடிசூட்டுவதில் ஏதாவது தடை இருக்கிறதா என்று ராமபிரானிடத்தில் கேட்ட பொழுது, முடிசூட்டுவதில் எந்த தடையும் இல்லை, ஆனால் நான் முடிசூட்ட போவதில்லை, பரதனே முடிசூட்ட இருக்கின்றான் என்று பதில் சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெற்ற தாய் என்ன சொல்ல வேண்டும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தால் நாம் என்ன சொல்வோம்? அது எப்படி மூத்த மகன் இருக்கின்ற பொழுது இளையவனுக்கு முடிசூட்டு விழா, யார் இப்படி ஒரு கட்டளையை இட்டது என்று நாம் போய் சண்டை போடுவோம். எப்படியாவது என்னுடைய மகனுக்குத்தான் பட்டம் என்று சொல்லி சண்டை போட்டு பிடிவாதம் பிடித்து வாங்கிக் கொள்வோம். ஆனால் இங்கே கோசலை சொல்கிறார், பரதனை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பரதன் தான் முடிசூட்ட போகிறார் என்றதை சொன்ன மாத்திரத்தில் முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு, மும்மையின் நிறை குணத்தவன் நின்னினும் நல்ல நாள். இந்த இடத்தில் பரதனை பற்றி கோசலை ராமபிரானுடைய தாய் சொல்கிறாள். முறைமை என்று ஒன்று உண்டு, இந்த உலகத்தில் தர்மம் முறை என்று ஒன்று உண்டு. அந்த முறையை விட்டு சொல்ல வேண்டியதாக இருந்தால் பரதன் நிறை குணத்தவன், மும்மையும் நிறை குணத்தவன். மும்மையின் என்றால் நின்னை காட்டிலும் 3 மடங்கு நல்ல குணங்களை பெற்றிருக்க கூடியவன், நின்னினும் நல்ல நாள். யாரை பார்த்து சொல்கிறாள்? பெற்ற மகன் இந்த உலகத்தில் அவதரித்து வந்த திருமாலை பார்த்து நின்னினும் நல்ல நாள் என்று சொல்கிறார். குறைவு இலன், அவரிடத்தில் ஒரு குறையை கூட நாம் பார்க்க முடியாது. நீங்கள் காப்பியம் முழுவதும் எந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் பரதனிடத்தில் குறையை காண முடியாது என கூறினால், 4வர்க்கும் மறையில் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள். இப்படி கோசலை முதலாக ராமபிரானை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன் பரதன் என்று எப்போது சொல்கிறாள்? பரதன் முடிசூட்டக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் சொல்கிறார். இப்போது கைகேயி பரதனிடம் அரசை உனக்கு ஆக்கினேன் என்று சொல்கிறார். ராமபிரான் காடால சென்று விட்டார். பரதன் அங்கே இருந்து தன்னுடைய பாட்டனார் வீட்டில் இருந்து அயோத்திக்கு வந்தாயிற்று. வந்த மாத்திரத்தில் அயோத்தி மாநகரம் அப்படியே கலை இழந்து பொலிவிழந்து காணப்படுகின்றது. தசரதனை காணவில்லை, அண்ணன் ராமபிரானை காணவில்லை. என்ன நடந்தது என்று தன்னுடைய தாய் கைகேயிடம் சென்று சொல்கின்ற பொழுது
கைகேயி சொல்கிறார், என்ன சொல்கிறார்? 2 வரங்களை நான் ஒரு சமயத்தில் பெற்றிருந்தேன். அதில் ஒரு வரத்தினால் ராமனை காட்டிற்கு அனுப்பினேன். இந்த நாட்டை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னாள். சொன்ன மாத்திரத்தில் பரதனுக்கு வந்தது கோபம். இந்த இடத்தில் விமர்சகர்கள், ஒரு நூலை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள், காவியத்தை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் ஒரு தாயை எப்படி நிந்திக்கலாம் என்று பலவாறாக பரதனை பேசலாம். ஆனால் இந்த நடுவுநிலை பண்பு என்பது மிக 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 முக்கியமான ஒரு பண்பு. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய இன்றைய நிலைப்பாட்டில் இது மிக மிக முக்கியமான பண்பாகத்தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கின்றேன். தர்மத்திற்காக பெற்ற தாயையே தியாகம் செய்தார் பரதன். எதையுமே தர்மத்திற்காக தியாகம், தர்மம்தான் அவருக்கு தலையானது, நிலையானது, அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராகத்தான் நாம் இந்த இடத்தில் பரதனை பார்க்க வேண்டும். தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார். நிறைய சொல்லுவார், பேய் நீ எல்லாம் ஒரு தாயா, பேய் என்று எத்தனையோ சொல்லுவார். ஒரே ஒரு பாடல், நோயிர் அல்லீர் நும் கணவன் தன் உயிர் உண்டீர். தன்னுடைய கணவன் இறந்து விட்ட செய்தியை பரதனிடத்தில் சொல்கிறாள். ராமபிரான் காட்டிற்கு சென்று விட்ட செய்தியை சொல்கிறாள். எல்லாவற்றையும் அறிந்த மாத்திரத்தில் பரதன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நோயிர் அல்லீர், உனக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருக்கா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. நும் கணவன் தன் உயிர் உண்டேன், உன்னுடைய கணவனுடைய உயிரையே நீ குடித்து விட்டாய். பேயீரே நீர் இன்னம் இருக்க பெறுவீரோ. தாயை பார்த்து கேட்கிறார், நீ எல்லாம் ஒரு தாயா? ஒரு பேய், இன்னமும் நீ உயிரோடு இருக்கிறாயே. மாயீர் மாயாவன் பழி தந்தீர் முளை தந்தீர் தாயீரே நீர் இன்னும் எனக்கு என் தவிர. இந்த உலகத்தில் மாயாத மிகப்பெரிய பழியை நீ எனக்கு தந்து விட்டாயே, நீ எல்லாம் ஒரு தாயா என்று ஒரு நடுவு நிலைமையோடு இன்றைய காலகட்டத்தில் சமூகம் எப்படி இருக்கின்றது? நமக்கு உற்றவர்கள் நமக்கு உற்ற வகையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அது தவறாக இருந்தாலும் கூட நாம் அதற்கு உறுதுணையாக செல்கின்றோம். அதை நாம் கொஞ்சம் ஊக்கப்படுத்துவதாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நடைமுறை இருக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலத்தில் மாமியார்கள் என்ன செய்கிறார்கள்? மகள் திருமணமாகி ஒரு வருட காலத்திற்குள் அல்லது ஒரு 6 மாத காலத்திற்குள் தனி குடித்தனம் சென்று விட்டால் அந்த மகள் கெட்டிக்காரி. அதே செயலை மருமகள் செய்தால் அவள் கொடுமைக்காரி. இப்படி இருக்க ஆளுக்கு ஆள், நபருக்கு நபர் அந்த அறம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் மாறுபடுகின்றது. ஆனால் பரதனுக்கு அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் தவறு என்றால் அது தவறுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நடுவுநிலை பண்போடு பரதன் இருந்தார் என்பதற்காக இந்த பகுதியை, ஏனென்றால் பரதனை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பட்டினத்தார் எவ்வளவு பெரிய துறவி, அவரே தன்னுடைய தாயை துறக்கவில்லை. இறுதி காலகட்டத்தில் தன்னுடைய தாயினுடைய இறுதி சடங்கின் போது அவர் புலம்பிய அந்த புலம்பலை நாம் அறிவோம். அப்பேற்பட்ட துறவிகளே துறக்க நினைக்காத, துறக்க முடியாத தாயை துறந்தான் பரதன். எதற்காக? அறத்திற்காக. அப்பேற்பட்ட ஒரு தியாகியை பற்றி நாம் இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பதவியை காட்டிலும் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமை மேலானது என்பதை பரதன் நமக்கு உணர்த்துகிறார். என்ன சொல்கிறார்? வசிஷ்டன், குலகுரு வசிஷ்டர் சொல்கிறார், தசரதன் இங்கே இறந்து விட்டார். இறக்கின்ற பொழுது என்னுடைய மகன், இனி பரதன் எனக்கு மகன் இல்லை, கைகேயி எனக்கு மனைவி இல்லை, நான் இருவரையும் துறக்கின்றேன். எனக்குரிய ஈமக்கடனை கூட பரதன் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார் தசரதன். தக்க நேரத்தில் அதை வசிஷ்டன் எடுத்து சொல்லி தந்தைக்கான ஈமக்கடனை அவருக்கு செய்வதற்கான அந்த சூழல் இல்லை, அந்த வாய்ப்பு தரப்படவில்லை. அப்போது பரதன் ஒரு வார்த்தை சொல்கிறார், உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரே ரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிரத பூசனைக்கு உரிய பேரு இலேன் அரசு செய்யவோ ஆவது ஆயினேன். பரதன் கேட்கிறார், இன்றைய காலகட்டத்தில் பணத்தை தேடுகிறேன், பட்டத்தை தேடுகிறேன், புகழை தேடுகிறேன் என்று ஓடக்கூடிய ஓட்டத்தில் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை கூட மறந்துவிடக்கூடிய இந்த காலகட்டத்தை சார்ந்த இளைஞர்களின் நடுவில் மத்தியில் பரதன் எப்பேற்பட்ட பாடத்தை புகட்டுகிறார். உரைசை மன்னர் மற்ற எண்ணில் யாவரோ. ஆஹா, என்னை போன்ற ஒரு மன்னவர் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? ரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிரத பூசனை, என்னுடைய தந்தையாரினுடைய ஈமக்கடனை செய்யக்கூடிய பேரு எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசை நான் ஆள்வதா?
என்று கேள்வி கேட்கிறார். எனவே பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைதான் மிகப்பெரிய அறம், அதைத்தான் செய்ய வேண்டும். அரசை கூட நான் தியாகம் செய்வேன், ஆனால் பெற்றவருக்கு செய்யக்கூடிய இந்த ஈமக்கடனை என்னால் செய்ய இயலவில்லையே என்று அழக்கூடிய அந்த பரதனுடைய தியாக பண்பினை நாம் இங்கே பார்க்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை நிச்சயமாக சொல்ல வேண்டும். கம்பராமாயணத்தில் குகனுடைய கதாபாத்திரம் நாம் அனைவரும் அறிவோம். ராமபிரானை குகன் சந்திக்கிறார், தேனும் மீனும் கொடுக்கிறார். ராமபிரான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் நிகழ்ந்து முடிந்து விட்ட பிறகு பரதன் தன்னுடைய ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் மீண்டும் ராமபிரானிடத்திலேயே ஒப்படைத்து விட்டு விட வேண்டும் என்பதற்காக கங்கையை நோக்கி வருகிறார். கங்கையை நோக்கி வருகின்ற பொழுது குகன் பரதனை பார்க்கிறார். பரதனை பார்த்த மாத்திரத்தில் குகன் என்ன நினைக்கின்றார், இவர் மீண்டும் ஏதோ செய்வதற்காக, ராமபிரானை ஏதோ செய்து விடுவதற்காக இந்த பரதன் வருகிறார் போலும் என்று மிகப்பெரிய கோபம். பரதனை பார்த்த மாத்திரத்தில் அவர் என்ன நினைக்கின்றார் என்றால், என் கையில் இருக்கக்கூடிய தீ உமிழக்கூடிய இந்த அம்பானது பரதனுடைய மார்பை துளைக்காவிட்டால் என்னை நாய்க்குகன் என்று இந்த உலகம் ஏற்கட்டும் என்று பகைமையோடு நின்றிருந்தார். யார்? குகன். ஆனால் அதே குகனுடைய மனதில் இருக்கக்கூடிய பகைமை பண்பை மாற்றியது எது என்றால் பரதனுடைய தியாகம். பரதனுடைய அந்த தியாக கோலத்தை, அவர் வந்திருக்கக்கூடிய அந்த நிலையை, அவருடைய கண்ணீரை பார்த்த மாத்திரத்தில் அழுது தேங்கி இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய அந்த கவலையை பார்த்த மாத்திரத்தில் குகன் சொல்கின்றான், 1000 ராமனின் கீழ் ஆவரோ என்று சொல்கிறார். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியினம்மா என்று குகன் பரதனுடைய தியாகத்தை விவரித்து பேசுகிறார். தாய் சொன்ன சொல்லை கேட்டு தாதை உடவிய தந்தை கொடுத்த அந்த தரணி தன்னை, அந்த ஆட்சி தன்னை, இது தீவினை, இது பழியால் வந்தது என்று அந்த அரசை துறந்த தியாகியாக நிற்கக்கூடிய அந்த பரதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது, இந்த அரசு எனக்கு வேண்டாம் என்று உன்னுடைய அண்ணனிடமே நீ ஒப்படைக்க வருகின்றாய் என்றால் உன்னுடைய பண்பிற்கு 1000 ராமர்கள் கூட ஈடாக மாட்டார்கள் என்று குகன் பேசுகிறார். இன்றைய காலகட்டத்தில் பகைவர்களை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம்? இன்று இளைஞர்கள் பகைவர்களை எதிர்கொள்கின்ற பொழுது பகைவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பரதனுடைய பண்பு எப்பேற்பட்ட பண்பாக இருக்கிறது? பகைவராக இருந்தாலும் கூட அவர்களை அழிப்பது அல்ல முறை, பகைவரின் மனதில் இருக்கக்கூடிய பகைமை தன்மை அழிப்பதுதான் மேலான செயல். அது எப்போது வரும் என்றால் நாம் செய்யக்கூடிய தியாகத்தினால் வரும் என்பதை மிக அழகாக இங்கே பரதன் உடைய கதாபாத்திரத்தின் மூலமாக கம்பர் நமக்கு காட்டுகிறார். அதே போல் பதவியை ஒப்படைப்பதுதான் தர்மம் என்று சொல்லி அவர் ராமபிரானிடத்தில் சென்று பதவியை ஒப்படைக்கிறார். 3 உலகினுக்கும் ஒரு முதல்வனாய் முதல் தோன்றினன் இருக்க யான் மகுடம் சூடுதல் சான்றவர் உரை செய்ய தர்மம் ஆயேதில் ஈன்றவள் செய்கையில் இழுக்கு உண்டாகுமோ? என்ன சொல்கிறார் பரதன்? என்னுடைய அண்ணன் எப்பேற்பட்டவன், இவன் எனக்கு மட்டுமா முன்னவன், இந்த 3 உலகினுக்கும் ஓர் முதல்வனாக முன்னவனாக இவர் இருக்க இந்த மகுடத்தை எடுத்து நான் சூட்டிக் கொண்டால் அதுதான் தர்மம் என்று சான்றோர்கள் சொன்னால் என் தாயினுடைய சொல்லில் இழுக்கு இல்லை என்பது ஆகிவிடுமே என்று புலம்புகிறார். எனவே தன்னுடைய அண்ணனுக்குத்தான் அந்த பதவி என்பதை மிக தெளிவாக அண்ணனிடத்தில், ஒரு கட்டத்தில் அண்ணனா அரச பதவியா என்று வந்த பொழுது, இந்த அரச பதவி என்பது என் அண்ணனுடைய கால் செருப்பிற்கு சமானம் என்று ராமபிரானிடத்தில் திருப்பாத அணிகளை கையில் வாங்கிக் கொண்டு தலையில் சுமந்து கொண்டு நடந்தானே பரதன். இந்த பரதனை போல் ஒரு சகோதரன் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் சொத்து பிரச்சனைகள் இருக்காது, குடும்ப நல வழக்குகளே இருக்காது என்று சொல்லிவிடலாம். எனவே விம்மினன் பரதனும் வேறு செய்வது ஒன்று இன்மையின் அரிது என எண்ணி ஏங்குவான், செம்மையின் திருவடித்தலம் தந்து ஈக என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். பரதன் ராமபிரானிடத்தில் கேட்கிறார், இந்த ஒட்டுமொத்த அரசை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கடைசி வரையில் அந்த காரியம் நடைபெறாது என்று பரதனுக்கு தெரிந்த மாத்திரத்தில், சரி இனி என்னால் செய்யக்கூடியது என்று ஒன்று இல்லை, நிச்சயமாக அண்ணன் இதற்கு மேலும் அயோத்தி நாட்டிற்கு வந்து அரசாள போவது இல்லை. இப்போது இறுதியாக என்ன முடிவு செய்கிறார் பரதன்?
செம்மையின் திருவடித்தலம் தந்து ஈக, உன்னுடைய பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த செருப்பினை எனக்கு கொடு, அதை கொண்டு நான் ஆட்சி செய்கின்றேன். எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். இங்கே ஒரு தத்துவார்த்தமான செய்தியை நாம் பார்க்கலாம். எவன் ஒருவன் இறைவனுடைய திருவடியில் வீழ்ந்து விடுகின்றானோ, அல்லது இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயை என்று ஒட்டுமொத்தமாக துறந்து விடுகிறானோ, அவனுக்கு எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான். இம்மைக்கு தேவையான விஷயங்களையும் கடவுள் கொடுப்பாராம், மறுமைக்கு தேவையான பொருட்களையும் இறைவன் கொடுப்பாராம். இன்மை என்றால் செல்வம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொன்னது போல இம்மைக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். மறு உலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது மறுமைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாராம். அதனால்தான் இங்கே கம்பர் எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் என்று சொல்கிறார். எனவே பரதனுக்கு இரண்டையும் கொடுத்தாராம் ராமபிரான். எம்மையும் என்றால் எம்மையே எமக்கு தரக்கூடியவன் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு இடத்தில் கம்பராமாயணத்திலேயே தம்மையே தனக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை என்று கம்பர் ஒரு இடத்தில் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தன்னுடைய திருவடி தலத்தினை அப்படியே எடுத்து கொடுத்த பொழுது தன்னையே கொடுப்பது போல் ராமபிரான் பரதனிடத்தில் அப்படியே தன்னையே ஒப்படைத்தது போல் இருந்தது என்று இங்கே கம்பர் சொல்கிறார். அண்ணனுடைய செருப்பை தலையில் சுமந்தபடி பரதன் அப்படியே நடந்து செல்கிறார். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தைக்கு ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும், யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நடுவுநிலை பண்பு இன்றைய இளைஞர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கதைப்பாத்திரம் என்றால், ஒரு கதாபாத்திரம் என்றால் நிச்சயமாக அது பரதனுடைய கதாபாத்திரமாகத்தான் இருக்க முடியும். ஒரு அழகான சங்க இலக்கிய பாடல், ஔவையார் அவர்களுடைய பாடல் தான். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிடனே. என்ன பொருள் என்று பார்த்தால், ஒரு இடம் நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, மேடான இடமாக இருந்தாலும் சரி, பள்ளமான இடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே நல்ல ஆடவர்கள் இருந்தால் அது எல்லாம் வாழ்வதற்கு தகுதியான இடம்தான் என்று ஔவையார் சொல்லி, எப்படி நல்ல ஆடவனாக கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுகபோகங்களை துறந்த பரதனை போல பார்த்தவற்றிற்கு எல்லாம் பார்த்த மாத்திரத்தில் சலனப்படக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து விட்ட ஒரு துறவியை போல, ஒரு ஞானியை போல, ஒரு குடும்ப பொறுப்பு மிக்க, ஒரு சகோதர பாசம் மிக்க, அதே சமயத்தில் அரச பொறுப்பை அவர் சுமந்தார். அவர் சுகபோகங்கள் தான் வேண்டாம் என்றார். ஆனால் அயோத்தி மாநகரை அவ்வளவு சிறப்பாக அந்த மக்களுக்கு எந்த குறையும் வராமல் அவர் ஆட்சி செய்தார். அப்பேற்பட்ட ஒரு பண்பு பரதனுக்கு இருக்கக்கூடிய அந்த தியாகத்தினால் வந்த பண்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே ஔவை பிராட்டியினுடைய இந்த பாடல் அப்படியே பரதனுக்கு பொருந்தி போவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு இடத்தில் ராமபிரான் பரதனை புகழ்வார். எங்கே புகழ்வார் என்றால், வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்போது இலக்குவனுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சுக்ரீவன் தன்னுடைய சொந்த அண்ணனுக்காக நம்மிடத்தில் வந்து இப்படி பேசுகின்றானே, இவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? சொந்த அண்ணனை கொலை செய்வதற்கு திட்டம் போடக்கூடிய ஒருவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம் யாருக்கு வருகிறது? ராமபிரானுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய சகோதரனான லக்குவனுக்கு வருகிறது. அப்போது ராமபிரான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான். தம்பி நான் சொல்றேன் கேளு. இப்பித்து ஆய விலங்கின் ஒழுங்கினை பேசலாமோ? இவர்கள் விலங்கினங்கள், இவர்களுடைய ஒழுக்கத்தை பத்தி நாம் பேச வேண்டாம். நாம் மனிதர்கள், நம்முடைய ஒழுக்கம் வேறு, இவர்களுடைய ஒழுக்கம் வேறு என்று சொல்கிறார். எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ. அங்கே இலக்குவனிடத்தில் ராமபிரான் சொல்கிறார், எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம். இந்த உலகத்தில் எந்த தாய்க்கு பிறந்த 2 சகோதரர்களாக இருந்தாலும் கூட பின் பிறந்த சகோதரர்களில் பரதனை போல உத்தமர்கள் இருக்க முடியாது என்று ராமபிரான் புகழ்கிறார். யாரிடத்தில் சொல்கிறார்? யாருக்காக 14 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் துறந்துவிட்ட ஒருவர் நடந்தாரோ, யாருக்காக தூக்கத்தை ஒருவர் தொலைத்தாரோ, லக்ஷ்மணனை சொல்கின்றேன். பரதனுக்கு இணையாக இளையபிரான் இலக்குவன் என்ன செய்தார்?
போகிறான் ராமபிரான் என்ற மாத்திரத்தில் ஒரு குளம் இருக்கின்றது என்றால் அந்த குளத்தில் நீர் இருந்தால்தான் மீனும் பூக்களும் இருக்கும். நீர் இல்லை என்றால் மீன் அடுத்த நொடியே இறந்து விடும். அந்த மீனை போன்றவன் நான் என் அண்ணன் இல்லாத இடத்தில் எனக்கு வேலையே இல்லை. சீதா பிராட்டி சென்றாள் என்றால் கணவனுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு நியாயம் பிராட்டி இடத்தில் இருந்தது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து விட்டு ஒரு தம்பியாக இல்லாமல் ஒரு தொண்டனாக அல்லும் பகலும் சீதா பிராட்டி இடத்தில் அவ்வளவு வசவுகளை வாங்கிய பின்னரும் கூட அந்த தொண்டின் சின்னமாக வீற்றிருக்கக்கூடிய அந்த இலக்குவனிடத்தில் ராமபிரான் சொல்கிறார், எத்தாயர் வயிற்றிலும் பின் பிறந்தார்கள் எல்லாம் பரதனை போல் உத்தமர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று. ராமபிரானுடைய அந்த பரதனை பெருமையாக பேசுவதற்கான காரணம் அவருடைய தியாக பண்பு. இலக்குவன் தொண்டு செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை. இலக்குவனுடைய தொண்டிற்கு நிகராக இந்த உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது. தன்னுடைய அண்ணன் அருகில் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சுயநலம் அதில் இருந்தது. அண்ணன் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, எங்கே சென்றாலும் நான் அண்ணன் அருகில் இருக்கிறேன், என் அண்ணன் என் அருகில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலம். ஆனால் பரதனுடைய தியாகம், அண்ணன் எங்கோ காட்டிற்கு இருக்கிறார், காட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த அண்ணன் என்ன என்ன எல்லாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறாரோ அந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு அரசனாக இருந்து அனுபவித்தார். ஏனென்றால் ஒரு பொருள் கண்ணுக்கு எதிரே இல்லாத போது அதை அனுபவிக்க மாட்டேன் என்று சொல்வது என்பது மிக எளிது. அதற்கான வாய்ப்பே அங்கு இல்லை. ஆனால் கண்ணுக்கு எதிரிலேயே ஒரு பொருள் இருக்கின்ற பொழுது, பல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அதை அனுபவிக்காமல் துறப்பது என்பதுதான் மிக பெரிய தியாகம். எனவே இந்த இடத்தில் இலக்குவனை காட்டிலும் ஒரு படி மேலாக சென்று ராமபிரான் இலக்குவன் இடத்திலேயே பரதனை போன்ற உத்தமர்கள் இந்த உலகத்தில் சகோதரர்களாக இருக்கவே முடியாது என்று சொல்கிறார். வாலி புகழ்கிறார் ஒரு இடத்தில். வாலி வதைப்படல நாம் அனைவரும் ஓரளவிற்கு அறிவோம். ராமபிரானுடைய அந்த அம்பு நமக்கு தெரியும். ராமபிரான் மறைந்து இருந்து எய்த அந்த அம்பு அப்படியே அம்பினை கையில் எடுத்து வாலி பார்க்கின்ற பொழுது அந்த பாடல் மிக அழகான பாடல். மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை, அந்த அம்பில் ராமா என்கின்ற நாமம் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமமாம்! மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. எது? ராமபிரானுடைய திருநாமம். தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினே, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு நாமம். ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். ராமபிரானுடைய அந்த திருநாமம் அந்த அம்பினில் பார்த்த மாத்திரத்தில் வாலிக்கு கோபம். யாருடைய அம்பு இது? இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே நாயகனாக இருக்கக்கூடியவர் அல்லவா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கே பெரும் பதத்தை நல்கக்கூடியவருடைய நாமம் அல்லவா இந்த நாமம். இந்த நாமம் இதில் இருக்கின்றதே, இது அறமா, இது தர்மமா என்று ராமபிரானை பார்த்து கேட்கின்ற பொழுது ஒரு இடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாலி, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே. தசரதனை சொல்கிறார். கொடுத்த அந்த வரத்தை காப்பதற்காக, அந்த வாய்மையை காப்பதற்காக உன்னை காட்டிற்கு அனுப்பி பரதனுக்கு நாட்டினை கொடுத்து இந்த உலகத்தை விட்டே சென்றானே ஒரு வள்ளல் தசரதன், அவருடைய மைந்தன். ஐயோ, நீ பரதன் முன் தோன்றினாயே, பரதனுக்கு முன்னவனாக நீ தோன்றினாயா? இப்பேற்பட்ட ஒரு அறமற்ற செயலை நீ செய்கின்றாயே, நீ பரதனுக்கு அண்ணனா? ஏனென்றால் அறத்திற்காக, தர்மத்திற்காக சொந்த அன்னையை துறந்தவன், அறத்திற்காக, நியாயத்திற்காக அரச பதவியை துறந்தவன், அறத்திற்காக தன்னுடைய சுகபோகங்களை துறந்தவன், ஒட்டுமொத்த வாழ்க்கையே துறந்தவன் அறத்திற்காக. அப்பேற்பட்ட அறம் செய்யக்கூடிய பரதனுக்கு முன்னால் பிறந்த நீ இப்படிப்பட்ட ஒரு அறமற்ற செயலை செய்யலாமா? தசரதனுக்கு மைந்தனாக பிறந்தார் என்று சொன்னார், இலக்குவனுக்கு அண்ணனாக இருக்கிறாய் என்று சொல்லவில்லை. சீதா பிராட்டிக்கு நீ கணவனா என்று கேட்கவில்லை. ஜனகனுக்கு மருமகனா என்று கேட்கவில்லை. என்ன கேட்கிறார்? பரதன் முன் தோன்றினாயா? அறத்தை காப்பதற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே தியாகம் செய்திருக்கக்கூடிய பரதனுக்கு நீ எப்படி அண்ணனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்.
ராமபிரானை காட்டிலும் ஒரு படி மேல் இந்த பரதனுடைய கதாபாத்திரம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. சத்ருகணனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த நிறைவு, ராமாயணம் நிறைவடையக்கூடிய, அந்த காவியம் நிறைவடையக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தன்னுடைய அண்ணன் 14 ஆண்டு காலத்திற்குள் வரவில்லை என்றால் என்னுடைய உயிரை தீயில் வீழ்ந்து நானே மாய்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பரதன். 14 ஆண்டு காலம் ஏறக்குறைய நிறைவடைந்து விடக்கூடிய அந்த தருவாயில் அப்படியே தீயை மூட்டுகிறார் பரதன். தீயை மூட்டுகின்ற பொழுது அதில் விழுந்து மாய்வதற்காக, தீயில் விழுவதற்காக செல்கின்ற பொழுது சத்ருகணனை அழைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த அரச பதவியை நீ ஏற்றுக்கொள். சத்ருகணன் ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்ன சொன்னார்? காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி. காட்டை ஆள்வதற்காக இந்த நிலமகளை, இந்த அரச பதவியை கைவிட்டு போனானே ஒரு அண்ணன், அந்த அண்ணனை காப்பதற்காக பின்னால் சென்றாரே ஒரு அண்ணன் இலக்குவன். போவான் தான் வரும் அவதி போயிற்று என்ன, ஆனாத உயிரை விட என்றும் அமைவானும் ஒரு தம்பி. போனானே, அந்த போனவன் சரியான நேரத்திற்குள் வரவில்லை என்பதற்காக தன்னுடைய உயிரையே ஒரு தம்பி கொடுப்பானாம். அயலே நானாது யானாம் இவ்வரசு ஆள்வேன். ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு அரசினை நான் ஆள்வதா? என்னே இவ்வரசாட்சி இனிதே என்று சொல்கிறார். பரதன் தன்னுடைய தம்பிக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஒரு அண்ணன் தன்னுடைய அண்ணனை காப்பதற்காக பின்னால் செல்வார். மற்றொரு அண்ணன் அந்த அண்ணன் வரவில்லை என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராகிவிட்டார். இப்படி மற்ற அண்ணன்கள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன இந்த அரச பதவியை நான் ஆள்வதா? பரதனுக்கு ஏறக்குறைய பரதனோடு இருந்த சத்ருக்கணன் கூட அந்த பரதனை பார்த்து பார்த்து, அவருடைய தியாக உணர்வை பார்த்து பார்த்து தியாகியாக மாறுகிறார். அரசு வேண்டாம். எல்லா காவியங்களிலும் நாம் எதை பார்ப்போம்? அரச பதவிக்காக அப்பா மகன் அடித்துக் கொண்டார்கள், அண்ணன் தம்பிமார்கள் அடித்துக் கொண்டார்கள், ராஜ்யம் இவருடைய கைக்கு போனது, அவருடைய கைக்கு போனது. இன்னும் ஒரு படி மேல் சொல்ல வேண்டும் என்றால், அரச பதவிக்காக தந்தையையே கொலை செய்து ஆட்சிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய வீரர்களை கூட, வீரர்கள் என்று சொல்லக்கூடாது, துரோகிகளை கூட நாம் வரலாற்றில் காண்கின்றோம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ காவியங்கள் நமக்கு அவற்றை தான் சொல்கின்றது. ஆனால் இந்த ஒரு காவியம்தான் எனக்கு அரசு வேண்டாம், எனக்கு அரசு வேண்டாம், எனக்கு அரசு வேண்டாம் என்று அண்ணன் தம்பி மூவரும் வேண்டாம் 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 என்று சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை நாம் கம்பரில் தான் பார்க்க முடியும். அதனால் தான் பாடுவார் கண்ணதாசன், ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே என்று பாடு. இன்னும் ஒரு படி மேலே சென்று நிறைவாக இதை நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும். இப்படி தன்னுடைய உயிரையே அறத்திற்காக, தியாகத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய, தீயில் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இப்போது பரதன் இருக்கின்றார். அப்போது கோசலை சொல்கிறார். என்ன சொல்கிறாள் கோசலை என்றால், எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ, புண்ணியம் என்னும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. பரதனை பார்த்து சொல்கிறார். சொல்வது ராமபிரானுடைய பெற்ற தாய் கோசலை. பரதனுக்குத்தான் முடிசூட்டு விழா என்று சொல்லுகின்ற பொழுது, உன்னை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தவன் பரதன் என்று சொன்ன அதே தாய், எண்ணில் கோடி ராமர்கள் வந்தாலும் உன்னுடைய அருளுக்கு அருகே வர முடியாது என்று அதே கோசலை சொல்கிறார். தன்னுடைய தியாகத்தால் உயர்ந்து நிற்கக்கூடிய பரதனை பார்க்கின்றோம். எத்தனை கோடி ராமர்கள் வந்தாலும் கூட உன்னுடைய அருளுக்கு அருகில் நிற்க முடியாது. புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உன் உயிர் மட்டும் போய்விட்டால் இந்த மண்ணும் வாழாது, அந்த வானும் வாழாது, ஏன் ஒட்டுமொத்த உலகமே வாழாது. கோசலை சொல்கிறார். ராமபிரானை காட்டிலும் பல மடங்கு, பல கோடி மடங்கு உயர்ந்தவன் பரதன். தன்னுடைய தியாகத்தால் உயர்ந்து நிற்கிறான். இதை ஒரு புறநானூற்று பாடலோடு ஒப்பிட்டு செய்து நான் நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு அழகான பாடல், மிக அழகான. சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் காதல் சார்ந்த பாடல்களை எடுத்து சொல்லும், மற்றொரு பக்கம் வீரம் சார்ந்த, இன்னும் ஒரு பக்கம் அறம் சார்ந்த அவ்வளவு பாடல்களை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறது. சங்க இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியம் என்று பல இலக்கியங்கள் நமக்கு சொல்லக்கூடியது அறக்கருத்துக்கள். அப்பேற்பட்ட சங்க இலக்கியத்தில் ஒரு நூலாக இருக்கக்கூடிய புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கிறது. நாம் அப்படியே பரதனுடைய அந்த தியாக பண்போடு இந்த பாடலை ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்பதால் இந்த பாடலை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன்.
உண்டால் அம்மை இவ்வுலகம் என்று அந்த பாடல் தொடங்குகின்றது. இந்த உலகம் யாரால் இன்னமும் உயிர்ப்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய பாடல் இது. உண்டால் அம்மை இவ்வுலகம். சூரியன் இருப்பதால் இந்த உலகம் இயங்குகிறதா? இல்லை. சந்திரன் வருவதால் இந்த உலகம் இயங்குகிறதா? இல்லை. காற்று இருப்பதால் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறதா? இல்லை. பூமி சுழன்று கொண்டே இருப்பதால் இந்த உலகம் உயிர்களோடு இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படியானால் யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று புறநானூற்றில் ஒருவர் சொல்கிறார். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இனலே. நிறைய சான்றோர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்களாம். எப்பேற்பட்ட சான்றோர்களாம்? வானலோகத்து தேவலோகத்து இந்திரன் கையில் இருக்கக்கூடிய அந்த வான அமிர்தமே கையில் கிடைத்தால் கூட தான் மட்டும் அமர்ந்து உண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்ட சான்றோர்களால் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது. முனிவு இலர், கோபம் கொள்ளாத சான்றோர்களால் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது. துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர், பழியெனில் உலகுடன் பெரினும் கொள்ளலர். மற்றவர்கள் ஒரு விஷயத்திற்காக அஞ்சுகிறார்கள் என்றால் அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்ச வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் அஞ்சுதல் அஞ்சாமை பேதைமை, அஞ்சுதல் அஞ்சல் அறிவார் தொழில் என்று. எனக்கு பயமே இல்லை, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு அஞ்சித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சான்றோர்கள் இருப்பதால் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கின்றது. ரொம்ப முக்கியமான வரி, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வரி. புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர். ஒரு விஷயத்தினால், ஒரு அற செய்கையினால் எனக்கு புகழ் உண்டாகும். அது அறம் சார்ந்த ஒரு செயல் என்றால் உயிரை கொடுத்தாவது அந்த அறத்தை காப்பாற்றுவார்கள். பரதனை போல கொடுத்த வாக்கு 14 ஆண்டு காலம் நிறைவு பெறுவதற்குள், ஒரு வேளை நிறைவு பெற்று என்னுடைய அண்ணன் வரவில்லை என்றால் அதற்குள் நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று தான் கொடுத்த அந்த வாக்கிற்காக, அறத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க போனானே பரதன். புகழ் எனில் உயிரும் கொடுக்குவர், பழி எனில் உலகுடன் பெரினும் கொள்ளலர். பழி நேரும் என்றால் இந்த உலகத்தையே கொடுத்தால் கூட வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். பரதனை போல. பரதனுக்கு கிடைத்தது அரசாட்சி. அது எப்பேற்பட்ட அரசாட்சி? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆழ. ஆழிசூழ் உலகு, இந்த ஒட்டுமொத்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தையே கையில் எடுத்துக்கொண்டு சிந்தாமல் சிதறாமல் பரதனுடைய தாயார் கைகேயி பரதனுடைய கையில் கொடுக்கிறார். வேண்டாம். எதற்காக? பழி. பழி என்றால் உலகுடன் பெரினும் கொள்ளலர். எனக்கு ஒரு விஷயத்தினால் பழி வரும் என்றால் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சான்றோர்களால் தான் இந்த உலகம் இன்னமும் நிலை பெற்று இருக்கின்றதாம். உயிரை கொடுத்தாவது அறத்தை நிலைநாட்டுவார்கள். ஆனால் உலகத்தையே கொடுத்தால் கூட பழி என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அயர்விலர் அன்னம் ஆட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான். அப்பேற்பட்டவர்கள் தனக்காக வாழ மாட்டார்கள், பிறருக்காக வாழ்வார்கள். அப்பேற்பட்ட சான்றோர்களால் தான் இந்த உலகம் இன்னமும் நிலை பெற்று இருக்கின்றது. அதனால் தான் இங்கே கோசலை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், உன்னுடைய உயிர் மட்டும் போய்விட்டால், புண்ணியம் என்னும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ? புண்ணியமாகிய உன்னுடைய உயிர் மட்டும் போய்விட்டால் இந்த உலகமே இயங்காது என்று சொல்கிறாள். அப்படியே புறநானூறு பாடல். சான்றோர்கள் இந்த உலகத்தில் அறம் செய்யக்கூடிய சான்றோர்கள் நல்லவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை கம்பரிடத்திலும் பார்க்கலாம், புறநானூற்றிலும் நாம் பார்க்கலாம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருக்க போய் அந்த ஊரில் மழை. எனவே இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்கின்றது என்றால் பரதனை போன்ற உத்தமர்கள் வாழக்கூடிய காரணத்தினால்தான். பரதனை போன்ற தர்மசீலர்கள், பரதனை போன்ற சான்றோர்கள், பரதனை போல ஒரு மனிதநேயம் மிக்க, ஒரு சகோதர பாசம் மிக்க, ஒரு அரச பதவியாக இருந்தாலும் கூட பழி என்றால் அதை துறக்கக்கூடிய, தியாகம் செய்யக்கூடிய பரதனை போல இந்த மண்ணில் மனிதர்கள் பிறந்தார்கள் என்றால் இந்த மண்ணும் வாழும், அந்த உயிர்களும் வாழும், இந்த ஒட்டுமொத்த உலகும் வாழும். கண்ணதாசன் பாடுவார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்,
உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதில் ரொம்ப முக்கியமான வரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அவருக்கு மனம் இருந்தது, பரதனுக்கு மனம் இருந்தது. பறவை கூடாக இருந்தாலும் அவர் மிகப்பெரிய அரசன். ஆனால் நந்தி கிராமத்தில் போய் வாழ்ந்தார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். ஒட்டுமொத்த உறவினர்கள் எல்லோரும் பரதனை தவறாக நினைத்தார்கள். பெற்ற தாய் பரதனுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை. அரசை அப்படியே பரதனிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் என்னுடைய மகன் மகிழ்ச்சி அடைவான் என்று தாய் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பெற்றெடுத்த தந்தை பரதன் இப்பேற்பட்டவனாக அரசை ஆசைப்படக்கூடிய ஒருவனாக இருப்பானா என்று யோசிக்காமல் என்னுடைய ஈமக்கடனை கூட செய்யக்கூடாது என்று மாய்ந்து போன தந்தை இலக்குவன் என்ன செய்தார்? என்னுடைய அண்ணனுடைய அரச பதவியை அப்படியே எடுத்துக்கொண்ட இவரை என்னுடைய கையினால் நான் கொன்று விடுகின்றேன் என்று கோபத்தோடு உடன் பிறந்த சகோதரன் இலக்குவன் நின்றார். வசிஷ்டன் இப்படி எல்லோரும் யாருமே குடும்பத்தில் பரதனை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டில் கூட அத்தனையையும் ஒருவரால் துறந்து விட முடியும், தியாகியாகி விட முடியும் என்றால் பரதன் தான் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த வழிகாட்டி. பரதனை போன்ற கதாபாத்திரங்கள் தான் காவியம் தோறும் பேசப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். பாடலுக்குள் செல்வோம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். அண்ணனுடைய செருப்பையே தாங்கியவன். குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதர்கள் தெய்வமாவது பெரிய விஷயம் அல்ல. ஒரு மனிதன் தெய்வத்தை காட்டிலும் பல கோடி மடங்கு உயர்ந்து நின்றார் என்றால் அதுதான் பரதன். அதைத்தான் பரதனுடைய அந்த பெருமையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நிறைவாக அந்த ராமபிரான் அந்த பட்டாபிஷேகம் வருகின்ற பொழுது ஒரு பாடல் வரும், நமக்கு தெரியும். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க. வெண்கொற்ற குடை என்பது அறத்தை சொல்லக்கூடியது. ஒரு அரசனுடைய அரசாட்சியை, அறம் சார்ந்த ஒரு அரசாட்சியை சொல்லக்கூடியது வெண்கொற்ற குடை. அந்த வெண்கொற்ற குடை யாருடைய கையில் சென்றது? பரதனுடைய கையில் சென்றது. நமக்கு சிலப்பதிகாரம் தெரியும். தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன். ஒரு பொற்கொள்ளன் சொன்ன சொல்லை கேட்டு இதுவரையில் என்னுடைய வெண்கொற்ற குடைக்கு களங்கமே இல்லாமல் ஆட்சி செய்து வந்தேன். ஆனால் இந்த வெண்கொற்ற குடை இன்று கவிழ்ந்து விட்டது. யான் எல்லாம் ஒரு அரசனா, நான் தான் கல்வன் என்று மாய்ந்து போனானே. அந்த வெண்கொற்ற குடை எதற்கு சின்னமாக இருந்தது? அறத்திற்கு சின்னமாக இருந்தது. அந்த வெண்கொற்ற குடையை தாங்கி நிற்கக்கூடியவன் உத்தமனாக, அரசீலனாக இருக்க வேண்டும் என்பதால் தான் கம்பராமாயணத்தின் நிறைவு பகுதியில் பரதன் வெண்கொற்ற குடை கவிக்க என்று சொல்லி இருக்கிறார். எனவே பரதனுடைய தியாகத்திற்கு ஈடு இணையாக கம்பராமாயணத்தில் வேறு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தினுடைய தொண்டையோ தியாகத்தையோ ஈடு செய்து விட முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது. என்னை பொறுத்தவரையில் இலக்குவனுடைய தொண்டாக இருந்தாலும் சரி, அனுமனுடைய தொண்டாக இருந்தாலும் சரி, யாருடைய தொண்டாக இருந்தாலும் சரி, பரதனுடைய தியாகத்திற்கு ஈடாக முடியாது. ஏனென்றால் எல்லா தொண்டிலும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சுயநலம் கலந்து இருந்தது. ஆனால் பரதனுடைய தியாகம் என்பது கொஞ்சம் கூட கடுகளவு கூட சுயநலம் கலக்காத பொது நலத்திற்காக, ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் வெற்றி அடைவதற்கு எத்தனையோ பேர் உதவி செய்தார்கள். இலக்குவன் உதவி செய்தார், போரில் ராமபிரான் வெற்றி பெறுவதற்கு அனுமன் உதவி செய்தார், சுக்ரீவன் உதவி செய்தார், வாலி தன்னுடைய உயிரையே கொடுத்து உதவி செய்தார், ஒட்டுமொத்த கூட்டம் படையே உதவி செய்தது. ஆனால் ராமாயணம் என்று சொல்லக்கூடிய காவியம் வெற்றி அடைவதற்கு காரணம் பரதனுடைய அந்த தர்ம பண்பு, பரதனுடைய அந்த தியாக பண்பு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.